ரகல ரகல ஜெகஜால அழகி சிரிச்சு மயக்க வருவா நுட்டோக்குத்தே வயல்ல பாட்டிக்கு ஜோடியா புள்ள ரக ரக ரகல ரகல ஜெகஜால அழகி சிரிச்சு மயக்க வருவா நுட்டோக்குத்தே வயல்ல பாட்டிக்கு ஜோடியா புள்ள ரக ரக தப்பச்சு முழகா சுருன்னு இழுப்பேன் ஆட்டு கொத்தி போற திருடன பிடிப்பேன் சாட்டர்டே நைட் நம்ம அலப்பார பக்கம் வந்து பாருன்னு விரும்புற சிரிக்கிற ஆள் பக்க பச்சை பால் மடங்காத ஃபிகரிங்க யார் கொஞ்சம் என்னை பார் மிஸ் வச்ச ரோமியோ போய் பேசும் கல்வரோ கத்திக்கூறு பார்வையில் மயக்கும் மகனோ நான் மிஸ் வச்ச ரோமியோ போதை தள்ளி திருகும் முன் அழகிய விழிகள் ஆண் மகனை உருக்கும் பிளிங் பிளிங் பார்வையில் அம்பு விடும் அழகே பாட்டிக்கு தலைகணம் வந்தது உன்னால் தான் லைக் சூப்பர்மேன் என் வீட்டுக்காரி ஆயிடமா காதல் உலகத்துல உன்ன மகாராணி அக்கறமா சூப்பர் மாடல் மேடி ஆட்ட கொஞ்சம் தாடி எல்லோவோ கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ண போற பக்கம் வாடி வா 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 MCJ இந்த ரகட் காதலியோட தயாரிப்பாளர் பாடகர் இயக்குனர் MCJ நம்மளோட இருக்காரு ஃபவுண்டர் ஆஃப் JD யூனிவர்சல் ஜெய் சரி உங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்ன உங்க பாடலோட ஆரம்பிக்கலாம் முத்தான முதல் மொழி பல்லுவம் திறந்த மொழி பல்லுயிர் சிந்தையிலே பாரதி தொகுத்த மொழி பிற மொழி இன்று தனித்து வாழும் எந்த மொழி உலகம் வியந்து பக்க பாரவட்டும் தமிழ் மொழி தொன்மை பிற மொழி தாக்காமின்மை தாய்மை தனித்தன்மை நட்பல்லினம் மெல்லினம் இடையினம் தந்த தமிழ் மொழி எம்மொழி பழமைக்கு கல்வெட்டுகள் தரச்சான்று. வணக்கம், நான் MCJ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மக்கள் ஓசைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து எங்களை வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம கூட இப்ப வந்து MCJ பேசினாரு இல்லைங்க, பாடினாரு. நம்ம விஷாஸ்ரீ நம்மளோட இருக்காங்க. ரகட் காதலி இப்ப நீங்க போய் பாத்திருப்பீங்க, நிறைய பேர் தட்டி பாத்திருப்பீங்க. அவங்கதாங்க இவங்க விஷாஸ்ரீ நம்மளோட இருக்காங்க. விஷாஸ்ரீ பாடகி, நடிகை, மாடலா இருக்காங்க. உங்க பாட்டோட ஆரம்பிக்கலாமா? ரசிகர்களுக்காக ஒரு பாடல், அதாவது திரைப்படத்துல வந்த பாடலோட ஆரம்பிப்போம். பிறகு விஷாலியோட சொந்த பாடல்களை பார்க்கலாம். சின்ன சின்ன வண்ணக்குயில் அழகா கூவிட்டாங்க. அழகா விஷாலி கிட்ட பேசுவோம். அதுக்கு முன்னதான் MCJ. ஓகே, இப்போ வந்து தமிழ்நாட்டு சினிமா கூட பாத்தீங்கன்னாக்கா மலேசியாவோட இந்த ஹிப்ஹாப் சாங்க ரொம்ப ரசிக்கிறாங்க இல்லையா? இந்த ரேப்பர் மலேசியாவோட ரேப்பர்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டு திரை படக்காரங்க கூட. சரி, இது வந்து உங்களுக்கு எப்படி இதுக்குள்ள போகணும், அந்த ஈர்ப்பு ரசனை எப்படி வந்துச்சு, எப்படி ரசிகர்கள் மத்தியில இப்ப நீங்களும் இப்ப அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டீங்கிறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம். ஓகே, ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஹிப்ஹாப் ரேப்னா என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம ஆரம்பத்துல வந்து அதாவது ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து டாக்கின்னு சொல்லி ஒரு கீஸ்னு ஒரு பேன் வந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பாட்டு செய்யணும், சம்பாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். தென் அப்புறம் வந்து அது முடிச்சுட்டு ராக் பேண்ட்னு சொல்லி காஷ்மீர் ஸ்டோன் வந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்டைலில் செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நாள் நிறைய கான்செப்ட்ல நிறைய பேர் பாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து சக்ரா சோனை ஒரு ட்ரெயினிங் பாயிண்டே கொடுத்தாங்க ஹிப்ஹாப். ஸோ அவங்க வந்து அந்த ஏராவை வந்து கொண்டு வந்தாங்க. அதை கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து ஹிப்ஹாப் உள்ள வந்து வந்தாச்சு. ஸோ இது டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த ஜோன்ரா டிஃப்ரெண்டா இருக்கு, செஞ்சா இப்படி செய்யணும். ஸோ அது நிறைய எலிமெண்ட் இருக்கு. நம்ம ஹிப்ஹாப்பை பத்தி பேசுறதா இருந்தால் நிறைய எலிமெண்ட்லாம் இருக்கு. அது வந்து ஒரு கல்ச்சர். ஸோ அது ஆக்சுவலி வந்து ஆரம்பிச்சது வந்து நியூயார்க்ல ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கன் வந்து அங்கே ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே தான் வந்து நம்ம ஊருக்கும் வந்துச்சு. ஸோ மலேசியாவில் வந்து ரொம்ப பேர் அதை வந்து ஒரு இதாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் ஆரம்பிச்சு. நீங்க பாடின ஒரு முதல் பாடல் என்ன பாடல்? ஓகே, பாடி காட்டுங்களேன். ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து நம்ம வந்து 8 ப்ராஜெக்ட் செஞ்சாச்சு. மொதல் ப்ராஜெக்ட் வந்து என்னோட வந்து மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா 3 கண்ட்ரியும் கொலாபரேட் பண்ணி ஒரு கஜகேசரின்னு சொல்லி ஒரு ட்ராக் ஒன்று செஞ்சோம்.
வள்ளுவரின் வழியிலே வந்த சொல்லிசை கற்ற மாந்தர்கள் நாங்கள், பாரதிக்கும் பேரன் என்று பெயரெடுப்போம், கொஞ்சம் தள்ளி போங்க, போதும் இந்த அடிமை காலங்கள், உங்கள் உரிமை உறக்க கூறுங்கள், இதுவரையிலும் வாழ்ந்த காலங்கள் தேவையில்லை, அதை மறந்து போடுங்கள். சோ அப்படிதான் அதுதான் வந்து நான் வந்து முதல் செஞ்சேன். அது ரொம்ப பரவாயில்ல, ஒரு 8 பாஸ். ஓகே, எந்த அளவுக்கு அது ரசிகர்கள் மத்தியில எப்படி போய் சேர்ந்துச்சு அது? ஓகே, அது நீங்க பாத்தீங்கன்னா வந்து மலேசியால கொஞ்சம் குறைவு, பட் ஸ்ரீலங்கால வந்து பெரிய லெவல்ல போடுச்சு. பிகாஸ் அங்க வந்து ஸ்ரீலங்கால நம்ம என்ன செஞ்சோம்னா வந்து தமிழ் மட்டும் இல்லாம அவங்களோட மொழியிலயும் நம்ம வந்து ஒரு வரி நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அங்குள்ள சிங்களம் ஸ்லோனிஸ் அங்குள்ளவங்க வந்து அங்க ரேப் பண்ணாங்க. அங்க வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. ஸோ அதுதான். ஓகே, இது வரைக்கும் எத்தனை பாடல்கள் நீங்க சொந்த பாடல்கள் உருவாக்கி இருக்கீங்க ஜெய்? நம்ம 8 பாட்டு வெளியாகிடுச்சு. நம்ம கம்பெனில வந்து 8 பாட்டு வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி. நீங்க உள்நாட்டு கலைஞர் MC-Jay நம்மளோட இருக்காரு, பாடகி நடிகை மாடல் விஷாஸ்ரீ நம்மளோட இருக்காங்க. சரி விஷாஸ்ரீ, சரி இப்ப இந்த பாட்டுக்கு வருவோமே, அதாவது ரகட் காதலி, அதுல நீங்க தான் காதலியா? அந்த ரகட் காதலி நீங்க தானா? எப்படி அந்த பேர் வச்சீங்க ரகட் காதலி? ஏன் அந்த ரகட் காதலின்னு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த ஸ்டோரி லைன்ல இருந்துதான் நான் வந்து அந்த ஒரு ஃபியூ நேம்ஸ் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த பேரு தான் வந்துட்டு நான் இருக்க போற அந்த லுக்குக்கு, அந்த கிளப்புக்குள்ள இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் இதெல்லாமே வச்சு நம்ம ஒரு பேரு எடுத்தது. அது இந்த பேர். ஆமா, அந்த JD யூனிவர்சல்ல போய் நான் பார்த்தேங்க உங்க வீடியோவை. உண்மையாவே நீங்க ரகட்டா தான். ஜெய், இப்போ முன்பு காலத்துக்கும் இப்ப காலத்துக்கும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹிப்ஹாப் ரசிகர்கள் நிறைய இப்போ வந்துட்டாங்க, நிறைய படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். இப்ப விபஸ்ல கூட நிறைய பேர், நான் நினைக்கிறேன் சொந்த பாடல்லாம் நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆக இந்த ஹிப்ஹாப் துறை, இந்த ஹிப்ஹாப் பாடல்கள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த ரசனை எப்படி இருக்கு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான். முந்தி வந்து முன்னுள்ள ஹேரா வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ உள்ள ஹேரா வந்து வேற மாதிரி இருக்கு. முந்தி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்றதுக்கும் சரி, தயாரிக்கிறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே உட்காந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, லைக் FL இருக்குது, Cubase இருக்குது, Logic Pro இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயே உட்காந்து நம்ம பழகி நம்மளே சொந்தமாக ஒரு பாட்டை உருவாக்கிடலாம். ஸோ இப்போ ஹிப்ஹாப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரேப், அதுக்கு ஏற்ற மாதிரி பீட் வந்து நிறைய பீட் நம்மளுக்கு இருக்குது. பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூம் பேப் இருக்குது, ட்ராப் இருக்குது, டார்க் ட்ரில் இருக்குது, அப்புறம் லைக் ஓல்ட் ஸ்கூல் போகலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இண்டஸ்ட்ரியல் பீட் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஹிப்ஹாப்பில். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எலமெண்ட் நீங்கள் பிரிச்சிங்கன்னா வந்து லைக் B-boy, பிரேக் டான்சர்ஸ், அவங்கள நம்ம B-boyன்னு சொல்லலாம், பிரேக் டான்சர்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து டர்ன் டேபிள்னு சொல்லுவோம். லைக் டர்ன் டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு DJ இருப்பாங்க, அது டர்ன் டேபிள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரியா பாட்டை வந்து ஒரு மாதிரியா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க டர்ன் டேபிள். அப்புறம் MC பேசுறவங்க, அந்த MC வந்து மாஸ்டர் ஆஃப் செரமனி. அந்த ஒரு ஈவென்ட்டை வந்து கொண்டு போயிட்டு அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரியா ஜாலியா அப்படியே ஹாப்பியா அப்படியே கொண்டு போயிருப்பாங்க, அவங்க வந்து MC. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹால்லாம் எழுதிலாம் வைப்பாங்க, வரைஞ்செல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் வந்து அது ஒரு எலமெண்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரேப் ஹிப்ஹாப் நீங்க எடுத்தீங்கன்னா. ஸோ அதுதான். ஓகே, இப்போ ஹிப்ஹாப் கத்துக்கிறாங்க, முறைப்படி கத்துக்கணும், அதை முறையா செய்யுங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்கா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து முறையா தான் செய்யணும். பார்க்கக்கூடாது, ஹிப்ஹாப் மட்டும் இல்ல, எல்லா லைக் எல்லா கான்செப்ட்ல உள்ள சாங்ஸையும் நம்ம முறையா தான் செய்யணும். கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு முறையா நம்ம வந்து கொண்டு போகலாம். நம்ம நல்லதா கொண்டு போனா அது நல்லதா போயிடும். ஸோ கெட்டதா கொண்டு போனா கெட்டதா. அதுக்கு வந்து நம்ம வந்து மற்ற கல்ச்சரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளோட கல்ச்சர் வேற, அவங்களோட கல்ச்சர் வேற. ஆக்சுவலி இந்த ஹிப்ஹாப் வந்து ஆரம்பிச்சது வந்து நியூயார்க். பட் எல்லாமே நம்ம வந்து அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து தப்பாதான். நம்ம வந்து இதுல வந்து என்ன புதுமைப்படுத்தி என்ன கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முறையா பழகிட்டு நம்ம வந்து முறையா கொண்டு வந்தா எல்லாமே கரெக்டா. ஆக JD யூனிவர்சல்னு தனக்குன்னு ஒரு தளத்தை அமைச்சு யூடியூப் சேனல்ல வச்சு நம்மளோட ஜெய் வந்து MC-Jay வந்து நிறைய படைப்புகள் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்ன விஷாஸ்ரீ குயில் மாதிரி கூவுறீங்களே, எப்படி நீங்க பாடணும்? முதல் பாடல் என்னது? நான் ஏற்கனவே வந்து சின்ன வயசுல தேவாரம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். பட் ப்ராப்பரா இன்ன வரைக்குமே நான் வந்து சங்கீதம் பழகல. பட் எனக்கு பாட்டுனா அவ்வளோ ஆசை. சின்ன வயசுல சும்மாவே ஹம் பண்ணி பாடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பாடல் ஏதோ ஒரு
மலேசியா லோக்கல் சேனல் இதில் கூட நான் போய் பாடியிருக்கேன், கான்டெஸ்ட் இது டேக் பார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நான் பாடின பாட்டு லா 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 எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு, புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. வா வா வா, எங்க இருந்தீங்க இந்த நாள்? விஷாஸ்ரீ, சரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு விஷாஸ்ரீ பாடுறது. அழகுக்கு ஏத்த குரலும் இருக்கு உங்களுக்கு. Thank you so much.